நம்மகிட்ட என்னென்ன ரகங்கள் பப்பாளி இருக்குன்னு சொன்னீங்கன்னா, பிரதானமான பப்பாளியா ரெட் லேடி பப்பாளி இருக்கு. அதே போல WS46 அதாவது வெல்கம் சீட்ல 46 அப்படிங்கிற ரகம் இருக்கு. நம்ம கிட்ட நோ நியூ சீட்ஸ்ல வந்து 3 வெரைட்டி இருக்குது. ரெட் லேடி, ரெட் பேபி, கோல்டன் லேடி. வெல்கம் சீட்ஸ்ல இருந்து WS46 ஒரு ரகமும், அதே போல ஈகோசிங் அக்ரோடெக் பிரைவேட் லிமிடெட் கம்பெனியோட வெரைட்டி வந்து கிரீன்பெரி, ஈகோபெரி, ஐஸ்பெரி. இது மாதிரி வெரைட்டிகள் வந்து நம்ம வந்து பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிறோம். இந்த வெரைட்டிக்கெல்லாம் என்னென்ன வித்தியாசங்கள் இருக்குது அப்படின்னா, நம்ம ஒவ்வொன்றும் சூஸ் பண்றதுதான். இப்ப நம்ம 2 ஏக்கர் 3 ஏக்கர் பண்ண போறோம், நான் விளைவிக்கிறத வந்து வேற மாநிலத்துக்கு வேற மாவட்டத்துக்கு எடுத்து போய் விற்பனை பண்றோம் அப்படிங்கும்போது லார்ஜ் ஸ்கேல்ல பண்ணும்போது இந்த ரெட் லேடி WS46 வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. பழங்கள் வந்து மீடியம் சுவையாகவும் இருக்கும், மரம் வந்து மீடியம் ஹைட்டாகவும் வளரக்கூடியது. அதே போல வந்து லார்ஜ் டிரான்ஸ்போர்டேஷன் நல்லா இருக்கும். பழம் வைத்திருக்கும் திறன், பழம் பழுத்த பிறகு எவ்வளவு நாள் வைத்திருக்கிறோம்ங்கிறது அதிகமான அளவில் இருக்கும். அப்போ வந்து லாங் டிரான்ஸ்போர்டேஷன் உகந்தது வந்து ரெட் லேடி WS46. இல்ல எனக்கு நாட்டு பழம் மாரி வேணும், லோக்கல் சந்தையில சேல்ஸ் பண்ணணும் அப்படின்னா கோல்டன் லேடி, ரெட் பேபி. இது வந்து நாட்டு பழங்கள் மாதிரி இருக்கும், அதாவது சிகப்பு கலர்ல இருக்காது, கொஞ்சம் ஆரஞ்சு மஞ்சள் கலந்த கலர்ல இருக்கும். விளைவிச்சு பக்கத்திலே கொண்டு போய் சேல்ஸ் பண்றதுக்கு ரொம்ப உகந்தது, ஹை ஈல்டிங் கொடுக்கக்கூடியது. அதே போல வந்து பழம் வந்து நல்ல டேஸ்டா இருக்கணும், சுவையா இருக்கணும், சிறுங்காயா இருக்கணும், நீளமான காயா இருக்கணும் அப்படின்னா கிரீன்பெரி, ஐஸ்பெரி வந்து உகந்தது. அதே போல வந்து பழம் வந்து பெரும்பழமா இருக்கணும், அதாவது காலை நீளமாகவும் இருக்கணும், பெரும்பழமாகவும் இருக்கணும் அப்படின்னா ஈகோபெரி. இப்படி நம்மளுக்கு தேவையான ரகங்களை வந்து என்ன பர்பஸ்க்காக வேணும் அப்படிங்கிறத பொறுத்து நம்ம ரகங்களை வந்து தேர்வு செஞ்சு நடவு பண்ணணும். நார்மலா நடவு பண்றதுக்கு வரிசைக்கு வரிசை 7, செடிக்கு செடி 7 அப்படின்னு சொல்லி நடவு பண்ணலாம். அப்படி நடவு பண்ணா நல்ல காற்றோட்டமாகவும் செடி வந்து வளரக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும். செடிக்கு தேவையான அதாவது உரங்களை வந்து நுண்ணூட்ட சத்து, பேரூட்ட சத்து வந்து உறிஞ்சிக்கிறதுக்கு ஒரு சாதகமான ஸ்பேஸ்ன்னு சொன்னா 7க்கு 7. அதே போல வந்து நல்லா உழவெடுக்கணும். ஒரு ஏக்கருக்கு வந்து குறைஞ்சபட்சம் 8 ல இருந்து 12 டன் உரங்கள் வந்து மக்கிய தொழு உரம் வந்து விடணும். அப்படி தொழு உரம் இட்டு நல்ல ஒரு பாத்தி, மேட்டு பாத்தி மாரி அமைச்சு ரிட்ஜ் அமைச்சு அதுல வந்து ட்ரிப் போட்டு நடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா ஸ்டார்டிங்ல ஃபர்ஸ்ட் 3 மாசத்துக்கு வந்து செடிக்கு வந்து குறைவான அளவு தான் தண்ணி தேவைப்படும். ஒரு செடிக்கும் நம்ம வேறுகிட்ட தண்ணி விட்டாவே போதும், வேரலுகள் தண்டலுகள் வராமல் இருக்கும். அதுக்கு வந்து ட்ரிப் இரிகேஷன் போடுறது சொட்டு நீர் பாசனத்துக்கு வந்து ரொம்ப ரொம்ப சிறந்தது. ஃபர்ஸ்ட் 3 மாசத்துக்கு 3 மாசத்துக்கு அப்புறம் சொட்டு நீர் பாசனத்திலேயே அந்த லேட்டர் வந்து பெரிய பின்னு மாரி போட்டோமா அதிகமான தண்ணி வர வைக்கிற மாதிரி பண்ணிக்கலாம். பப்பாளி வந்து ஒரு வெப்பமண்டல பயிர். அதே போல வந்து பப்பாளி வந்து நீரை வந்து லைக் பண்ற ஒரு தாவரம் தான். அதே போல வந்து நீர் வந்து தேங்கி இருக்கக்கூடாது. அதை வந்து மெயினா வந்து பப்பாளிகள் விவசாயிகள் மெயினா பாத்துக்கிறது, நீர் தேங்கி இருக்காம பாத்துக்கணும். அப்படி இருந்தாவே வேரலுகள் தண்டலுகள் வராம பாதுகாக்க முடியும். நல்ல ஊட்டச்சத்து கொடுத்தமா வைரஸ் டைப் ஆஃப் நோயிலிருந்து, இலை சுருள் வைரஸ், மொசைக் வைரஸ், இது மாதிரி நோயிலிருந்து அந்த செடிகளை வந்து மீட்டு வர்றதுக்கும் நோய் வராம தடுக்கிறதுக்கும் ஒரே வழி தரமான ஊட்டச்சத்து கொடுக்கணும்.